ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிருந்தா ரகு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டைம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துன்னு இருக்கும்போது இந்த வீடியோ எடிட் பண்ணி நான் வாய்ஸ் கொடுக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா 1:30 to 2:30 கிட்ட ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசே ஒரு மாதிரி இருந்துச்சு. தூக்கமே இல்லாமல் ஒரு மாதிரி ஏதோ ஒரு ரணமான ஃபீல் மாதிரி இருந்துச்சு. அது என்னால் எப்படின்னு சொல்ல முடியல. சரி, அதிலிருந்து சரியாக தூக்கமும் இல்லாததுனால ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால தம்பியோட வீடியோஸ் எல்லாமே எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். மாமாவும் இப்போ தான் லோடுக்கு போனாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு தனிமையாக இருந்த ஃபீல் மாதிரி இருந்துச்சு. சரின்னு தம்பியோட வீடியோ எல்லாமே எடுத்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ யூடியூப்பில் பார்க்கும்போது ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமை நீங்கள் தம்பி கூட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி தம்பி உங்கள் கூட இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றா நான் அப்போ தான் அந்த கமெண்ட் செக்ஷன் எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்க்கும்போது எனக்கு அந்த கமெண்ட் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கிட்டத்தட்ட அவங்க போட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கமெண்ட் செக்ஷன் சரியாக பார்க்காததுனால எனக்கு நான் சரியாக கவனிக்கலை. இன்றைக்கி எடுத்து பார்க்கும்போது ஏற்கனவே நான் தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் தம்பி வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு கீழே இந்த கமெண்ட்டை பார்த்த உடனே இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யூடியூப்பில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பப்பெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தம்பியை நாங்கள் வெளியில் கூப்பிட்டு போகும்போதோ, அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது, தெரப்பி கூப்பிட்டு போகும்போது, இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது மட்டும்தான் நாங்கள் தம்பியை வீடியோ எடுப்போம். கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வீடியோ எடுக்கவே மாட்டோம். அப்போ கூட வீடியோ நிறைய வீடியோஸ் நான் தான் எடுத்திருப்பேன். மாமா கூட எடுக்க மாட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலே நம்ம ஒரு ஃபோனை தூக்கிட்டு கேமராவை தூக்கிட்டு நம்ம நிற்க மாட்டோம் பொதுவான இடத்துல. நம்மளுக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அந்த வீடியோ எடுப்போம். வீட்டில் இருக்கும்போது தம்பி நார்மலாக இருக்கும்போது அவனுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் தம்பிக்கு. அதாவது அவன் படுத்து தான் இருப்பான். மற்றபடி அவனுக்கு தேவையான எல்லா வேலையுமே நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாத்ரூம் போனாலோ, ஒரு மோஷன் போனாலோ, அவனை குளிக்க வைக்கிறதுலேருந்து, அவனை சாப்பிட வைக்கிறதுலேருந்து, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு நாளைக்கு அவனுக்கே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 hours 6 hours அவனுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் குழந்தைய நான் அன்றைக்கி அழகாக நான் கிளப்பியிருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு அது வீடியோவாக எடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஃபோட்டோஸ் நிறைய வச்சுருக்கேன், தம்பியோட ஃபோட்டோஸு. தம்பியை அன்றைக்கி வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னா அன்றைக்கி நான் தம்பியை நான் நீட்டாக அழகாக வச்சுருக்கிறேன். அந்த மெமரிஸை நான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோஸ் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். மற்றபடி நம்ம போகிற போக்கில் சும்மா எல்லாம் எடுத்து எடுத்து போடுற வீடியோ மாதிரிலாம் என் வீடியோ இருக்காது. அந்த சிஸ்டர் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துருக்குறாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துட்டு இப்படி பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வெளியில் போகிறப்போ அதுவும் சொல்கிறேன், தம்பிக்கு ஃபீவர் டைம்லேயோ சரி, அந்த மாதிரி ரொம்ப தம்பிக்கு உடம்பு முடியாத டைம்லலாம் கூட நாங்கள் வீடியோ எடுத்து போட்டது கிடையாது. அதாவது அவன் நல்லா இருக்கான் அப்படின்ற மனசில் நம்மளுக்கு ஒரு ஓரத்தில் தம்பி கொஞ்சம் நல்லா இருக்கான் அப்படின்னு தோணுனா மட்டும்தான் நாங்கள் அந்த இடத்துல வீடியோ எடுப்போம். எனி டைம் ஃபோக்கஸ்டாக நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும், யூடியூப் மூலிமா நம்ம சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு நாளும் நான் தம்பியை அந்த மாதிரி அவனை கஷ்டப்படுத்தி நாங்கள் வீடியோ எடுத்து ஒன்று கூட நாங்கள் போட்டதே கிடையாது. நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே நல்லா தெரியும். தம்பிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலே அன்றைக்கி நாங்கள் கண்டிப்பாக அவனை அவாய்ட் பண்ணுருவோம். அதாவது அவனை ஃப்ரீயாக இருக்க விட்டுருவோம். அவன் எந்த அளவுக்கு அவன் ஃப்ரீயாக இருக்கானோ அந்த அளவுக்கு மறுநாள் அவன் நல்லா இருப்பான். அதுவும் இல்லாமல் நான் சேனல் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய பேரண்ட் வச்சுருக்காங்க.
அப்படின்றது வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா கூட ஒரு சில வீடியோஸ், அதுவும் நியூஸில் வந்த வீடியோஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ரீச்சான வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். நார்மலாக நம்மளை மாதிரி பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி குழந்தைங்கள வந்து வெளியே காட்ட மாட்டாங்க, வீடியோவாக எடுத்து போட்டதும் கிடையாது. ஓரளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ போட்டு நான் பார்த்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இப்போ நிறைய பேர் தன்னோட குழந்தைய வந்து வீட்டில் எப்படி கவனிச்சிக்கிறாங்க அப்படின்றத வீடியோவாக எடுத்து நிறைய பேர் போடுறாங்க. இப்போ நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து இப்போ வெளியில் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து குழந்தைய வந்து நீங்கள் பார்த்துக்கணும், உங்களால் தான் குழந்தை இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் ஒரு விஷயத்த மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு பேசக்கூடாது. அந்த மாதிரி குழந்தைய வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பார்ப்பாங்க அப்படின்றது அந்த குழந்தைய பார்த்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒரு ஃபேமிலியில் இப்போது ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா கூட, இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் தான் அவங்க கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க அப்படின்றதையே சொல்லுவாங்க. மற்றவங்க யாரும் ஆமாம் எல்லாரையும் போல தானே பார்க்குறா அப்படின்ற மாதிரி தான் போவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம 2 பேர் மட்டுமே பேசுனத மனசில் வச்சுக்கின்னு 10 பேர் நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மேற்கொண்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. 10 பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட, ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னவங்க மேலே தான் நம்மளுக்கு வந்து ஒரு இதே வரும். எதுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, நம்ம ஏன் ஒழுங்காக பார்த்துக்கலையோ, நம்ம சரியாக செய்யலையோ அப்படின்ற விஷயந்தான் அதிகமாக வரும். 10 பேர் நல்லா பண்ணீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னது என்றைக்குமே இந்த மைண்ட் செட்டுக்கு வராது. அதனால தான் சொல்கிறேன், இப்போது கொஞ்சம் பேர் இப்போ தான் வெளியில் காமிக்கிறாங்க. நிறைய பேர் எப்படி எப்படியோ யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி உள்ள குழந்தைங்கள காமிச்சு அவங்க 10 ரூபா சம்பாதிக்கிறதுல தப்பே கிடையாது. அவங்க வந்துட்டு அதுக்குன்னு அந்த குழந்தைங்கள ரெடி பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து அவங்க போடுறாங்க. காசுக்காக இதை போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படியே காசுக்காக போட்டாலும் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தைய வீட்டில் வச்சுட்டு நம்மளால் அந்த பேரண்ட்ஸால் வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை செஞ்சு பிழைக்க முடியுமா பாருங்கள்? யாராலையுமே செய்ய முடியாது. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, தம்பி இருக்கிற வரைக்கும் தம்பியை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வெளியில் போய் வாசலில் போய் நின்று யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன். அந்த டைமில் அவன் பாத்ரூம் போயிடுவானோ, அந்த டைமில் ஏதோ ஒன்று வாமிட் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் நான் யாருக்கிட்டேயுமே போயிட்டு வெளியில் போய் நின்று பேச மாட்டேன். என்கிட்ட யாருன்னா பேச வந்தால் கூட தம்பி பக்கத்து ரூமில் இருப்பான், நான் அதுக்கு பக்கத்து ரூமில் தான் இருப்பேன். அது மாதிரி தம்பியை வந்து கூடவே வச்சுட்டு ஒரு எறும்பு கடிச்சா கூட அந்த குழந்தைங்க சொல்லாது அப்படின்றப்போ நம்ம தான் அந்த குழந்தைய வந்து அந்தளவுக்கு நம்ம நல்லா பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம பார்த்து இருக்கிறப்போ அந்த குழந்தைய வீட்டில் வச்சுட்டோ இல்லை வீட்டில் பூட்டிட்டோ நம்ம போய் இன்னொரு இடத்துல போய் நம்ம வேலை செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அப்படின்ற பட்சத்தில் இது வீட்லேயே இருந்த மாதிரியாச்சு. அந்த குழந்தைய நம்மளை மீட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த குழந்தைய 4 பேருக்காக காட்டுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இப்போ வந்து அந்த குழந்தைய வந்து இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸுக்கு அந்த ஒரு குழந்தைய பிடிக்கல அப்படின்ட்டா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறப்போ அப்போ நம்ம குழந்தைய இந்த மாதிரி தானே கஷ்டப்பட்டுருக்கோம், நம்ம கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தை மேலே மறுபடியும் அக்கறை காட்டி அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்குறேன். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து வீடியோ போடுற இடத்துல போயிட்டு உங்களால் சப்போர்ட் பண்ண முடியலன்னா கூட தயவு செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்தி அந்த மாதிரி மெசேஜ் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் இல்லவே இல்லை. என்னால் எப்போ முடியுமோ அப்போ தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். என்னால் என்ன சொல்ல முடியுமோ, என்னால் என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, நான் தம்பிக்காக என்னெல்லாம் பண்ணேன், தம்பியை வச்சு நான் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத மட்டும்தான் உங்ககிட்ட வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். என் வீடியோ வந்து ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு யூஸே இல்லாமல் கூட இருக்கலாம். யூஸே இல்லைன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம்.
என்னால் முடிஞ்ச தகவலை தம்பிக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த நான் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு வீடியோ மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. என்னோடய ஃபுல் வீடியோஸ் கொஞ்சம் பாருங்கள், டைம் இருந்தால் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஜட்மெண்ட்டை சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200+ நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அக்கா, ஃபீல் பண்ணாதீங்க, அந்த மாதிரி நிறைய பேர் உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சியாவோ, ஒரு அக்காவோ, ஒரு அம்மாவோ ஏதோ ஒரு ஃபீலோட எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதான் நான் சொல்கிறேன், அந்த 10 பேரில் ஒருத்தர் சொன்னது மட்டும்தானே நம்மளுக்கு இப்போ மனசு கஷ்டமாச்சு. அந்த மாதிரி தான் அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ தம்பி இல்லாமல் இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்க போல், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க போல் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க. அந்த கமெண்ட் வந்து எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். இப்போது அது எந்த வீடியோ கீழே அந்த கமெண்ட் இருக்குது அப்படின்னு கூட எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் அதையுமே நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து தம்பி இல்லாத ஃபீலை வந்துட்டு நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. இப்போ ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் நம்ம வச்சுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என் மனசுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் அது மூலியமா இப்போது இந்த பாப்பாவுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு ரொம்ப யூடியூப்லேயெல்லாம் வீடியோ போடாமல் தம்பியை பற்றி எந்த ஒரு வீடியோ போடுறதுக்குமே கொஞ்சம் சின்ன தயக்கமோ, ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இது சரிதானா, இந்த டைமில் இப்படி போடுறது சரிதானா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளவே 1008 கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் சமாளித்து என் மனசு சரின்னு பட்டால் மட்டும்தான் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறமும் எனக்குள்ளே இருக்கிற பயம் வந்து என்னால் வெளியில் சொல்லவே முடியாது. என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீல் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தம்பி தான் மறுபடியும் நம்மளுக்கு வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இந்த நம்மக்கிட்ட மறுபடியும் வரப்போகிறாங்க, அதனால் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. அதனால தான் தம்பி நம்மக்கிட்ட மறுபடியும் வரும்போது அந்த பாப்பாவை வந்து நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு வர்றது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நான் ஃபீல் பண்ணி இந்த பாப்பாவையும் கெடுக்க நான் விரும்பலை. இருந்தாலும் என் மனசுக்குள்ளே நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. அதை வந்து நான் வெளியில் காட்டாமல் நான் தம்பி இருக்கும்போது நான் எந்த அளவுக்கு தம்பி இப்படி குழந்த அப்படின்னு சொல்லி வெளியில் காட்டக்கூடாதுன்னு நான் எந்த அளவுக்கு நான் நினச்சி தம்பியை ஒரு எல்லா நார்மல் குழந்தைங்க மாதிரியே தம்பியை பார்த்தனோ அதே ஃபீலோடு தான் இப்போவும் நான் இருக்கேன். தம்பி எங்கேயும் போகல, தம்பி மறுபடியும் நம்மக்கிட்ட தான் வரப்போகிறான். அதனால் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். நானும் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்துட்டு ப்ரெக்னென்ட் டைமில் வந்துட்டு வெளியில் போகிற வீடியோஸ் போடுறாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே போடுறாங்க. இப்போ நானுமே போட்டிருக்கிறேன். ஆனால் அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போடுறாங்க. அந்தளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்னதான் இருந்தாலும் அவங்க ஓப்பனாக சொல்கிற மாதிரி என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஒரு சில தயக்கமும் பயமும் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மற்றவங்க மாதிரி அதை டக்குன்னு எனக்கு அதை ஈஸியாக எடுத்துகிட்டு 4 பேர்கிட்ட சொல்லிடுறதுனால நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு கொஞ்சம் தயக்கமும் எனக்கு கொஞ்சம் பயமும் இருக்குது. அதனால தான் வந்துட்டு நானுமே கொஞ்சம் கேப் விட்டு தான் வீடியோ போட்டுருக்கேன். நிறைய பேருக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வீடியோ போட்டுருக்கேன். இந்த பாப்பா நல்லபடியாக பிறந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது பிரச்சனை இனிமேல். ஏன்னா தம்பி வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாக வரப்போகிறான். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தம்பி ஹெல்த்தியாக குழந்தை நம்மளுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட தொடர்ந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். ஒவ்வொரு விஷயமும் நினச்சி பார்க்கும்போது சரியான தூக்கமும் வர்றது கிடையாது. ஏதோ ஒரு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃபீலை எப்படி சொல்கிறதுனே தெரில. நம்ம இதுக்கு தான் ஃபீல் பண்ணுறோமோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட விடிஞ்சிருது. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏதோ ஒரு ரீசனுக்காக எனக்கு தூக்கம் வராமல் ஒரு மாதிரி மைண்டே ரிலாக்ஸ்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக நான் தம்பியோட வீடியோ பார்த்தேன். அதுக்கு கீழே இந்த கமெண்ட்டை பார்த்தேன். இந்த கமெண்ட்டு கீழே உடனே எனக்கு இந்த வீடியோ கொடுக்கணுன்னு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன்.
நிறைய பேரண்ட்ஸ் வந்து உங்களால் வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்க வச்சுருக்கிற பேரண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ண முடியலனாலும் தயவு செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைய ஒவ்வொரு நிமிஷமும் வச்சு பார்த்துக்கிற மாதிரி நார்மல் சைல்டு வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நார்மல் குழந்தைங்கள வச்சு நம்ம பார்த்துக்கிறத விட 10 மடங்கு எஃபர்ட் போட்டால் தான் அந்த குழந்தைய வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அவங்க வந்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் இருந்து ஒரு வீடியோவாக அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கலாம். இன்றைக்கி நான் என்றைக்கோ எடுத்த வீடியோ, எப்போவோ எடுத்த வீடியோ இன்றைக்கி எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்ன விஷயத்துக்காக இன்றைக்கி எனக்கு யூஸ் ஆகுது. அது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த வீடியோ யூஸ் ஆகலாம். அதனால் தயவு செஞ்சு யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. சப்போர்ட் பண்ண முடியலனாலும் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்துங்களை வச்சு எவ்வளோ டேலண்ட்டை வச்சு முன்னேறி வராங்க. ஆனால் இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு டேலண்ட் இருக்கோ இல்லையோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருந்து நம்ம சும்மா தான் இருந்து நம்ம இந்த குழந்தைய பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் யூடியூப்பில் வருமானமே வந்தால் கூட என்னன்னு கேட்குறேன். அது வர்றதுனால அவங்க அந்த குழந்தைய இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் யாருக்கோ வீடியோ பார்த்து அவங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குற வாட்ச் ஹவர்ஸ் மூலயமா அவங்களுக்கு வந்து சேல்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களோட பேரண்ட்ஸோட வீடியோ பாருங்கள். அவங்க உங்கள் மூலயமா ஒரு 10 பைசா போனால் கூட அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாமல் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியலன்னா கூட அவங்க வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இப்போது பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஒரு 3:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே தூக்கம் ஃபுல்லாக கலைஞ்சிருச்சு. இனிமேல் இதுக்கு மேலே தூக்கம் வருமா அப்படின்றது தெரியல. பார்க்கலாம். தம்பியோட ஓல்டு வீடியோஸ் எல்லாமே பார்த்து கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் கஷ்டப்படக்கூடாது. தம்பி நம்மக்கிட்ட தான் வரப்போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாதவங்க ஸ்கிப் பண்ணி